ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அப்படின்ற விஷயங்கள் போச்சு. பெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜே பார்வதியை செலக்ட் பண்ணாங்க. ஒஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரை செலக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது எல்லாருமே வந்துட்டு மாறி மாறி சொன்னாலும் சாண்ட்ராவை எல்லாருமே குத்துனாங்க. காரணம், அவங்களுக்கு வந்து சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்க வந்துட்டு வந்த கெஸ்ட்டு முன்னாடி வந்துட்டு அப்படியே ஹச்சுன்னு தும்பினது, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேரை வந்து போட்டு கொடுத்தது, சட்னியில் முடிவு வந்துச்சுன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் திவாகரை வந்துட்டு அவங்க வந்து ஃபயர் பண்ண விஷயங்கள் யாராலுமே வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ண முடியல. அது வேணால் மேபி டாஸ்க்காக சொல்லலாம். பட் நிறைய பேர் வந்துட்டு அவங்க இது சரியில்லை அது சரியில்லை நிறைய காரணத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வகையாக மாற்றதை பற்றி நம்மளுடைய எஃப்ஜே திமிரு, அஜய்யோ ரவுடித்தனம் எக்கச்சக்கம். அதுவும் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி சொல்லுங்கன்னா இவங்க அக்காவை பற்றி அண்ணனை பற்றி வந்து சொல்லிட்டு போகிறாரு. அவங்களுக்கு ஏன் வாய் இல்லையா? ஐயய்ய அப்பா முடியலடா சாமின்ற மாதிரி இருந்தது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரஜனை வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி அண்ணன் மேலே கையை வச்சேன்றாங்க. பிரஜனை அதுக்கு வந்துட்டு கேவலமாக ஒரு விஷயத்த வந்து அவங்களோட பர்சனலாக இழுத்து பேசுகிறாரு. அதுக்கு எஃப்ஜே வந்துட்டு அக்காவும் தம்பியும் கட்டி பிடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது இனிச்சதில்ல, இப்போ உங்களுக்கு என்ன வாங்கிக்கோங்கன்றார். என்னத்தை பண்ணுவீங்க? ஸோ கடைசியாக வந்துட்டு எது எப்படியோ 2 பேரும் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இதுக்கப்புறமாவது எஃப்ஜேக்கு புத்தி வருதான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தத்தில் சாண்ட்ரா ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, என்னை எப்படியும் ஜெயிலில் போடுவாங்க, எனக்கு கொஞ்சம் வந்துட்டு வெயில் இல்லாத டைமில் வந்துட்டு போடுங்கன்னாங்க. மழை பெஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு உள்ளே போட்டாங்க. இதில் என்னென்ன கொடுமைன்னா ஜெயிலில் வந்து தண்ணி ஒழுகுது. அது கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் எஃப்ஜே வந்து ரிக்வஸ்ட் பண்ணார். பிக் பாஸ் சொல்லவே இல்லை, அதுக்கு வந்து மறுப்பே சொல்ல கம்முன்னு உள்ளே போங்கன்ற மாதிரி சொல்லி விட்டாப்புல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பரில்